ஒரு மூவி தியேட்டர்ல நல்ல ஈவினிங் டைம்ல பால்னு ஒருத்தர் அந்த மூவியவே இவர் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சும்மாவே இருக்கும் பொழுது போலன்னு ஒரு புக் எடுத்து படிக்கிறாரு. மர்மங்கள் நிறைந்த அந்த ஒரு புத்தகத்துல தொலைஞ்சு போன காலனிய பத்தியும் ரோனாக்கியால் ஐஸ்லாண்ட பத்தியும் குரோயாட்டான் அப்படின்ற வார்த்தையை பத்தியும் இருக்கு. அப்படி இவர் படிச்சுட்டே இருக்கும்போது அந்த பில்டிங்கோட பவர் போயிருச்சு. பிளாஷ் லைட் யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ள மக்கள் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கும்போது அங்க மூவி சவுண்ட் மட்டும் தான் கேக்குது, அங்க யாருமே இல்ல. எமர்ஜென்சி லைட்டும் ஆன் ஆக ஆரம்பிக்குது. இந்த தியேட்டர்ல இவனை தவிர எல்லாருமே காணாம போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய உடைகள் ஆக்சசரிஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த ஒரு மாலை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனை மாதிரியே ஒரு கார்டு ஒருத்தர் இருக்காரு. இந்த ரெண்டு பேருமே டீமா போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கார்டுக்கு வந்து ஒரு நாய்ஸ் ஒண்ணு கேக்குது. அவரும் மறைஞ்சு போயிட்டாரு. இந்த பக்கமா ரோஸ்மேரி அப்படின்ற ஒரு லேடியா காமிக்கிறாங்க. பிளாஷ் லைட்டை வச்சுக்கிட்டு மத்த சர்வைவர்ஸ் தேடி போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். எல்லாமே டார்க்கா இருக்கு. மக்கள் எல்லாமே காணாம போயிட்டாங்க. ஆபரேஷன் ரூமுக்கு போறாங்க. அங்க ஒருத்தன் ஆபரேஷன் ரூம்ல பாதியிலே அப்படியே சர்ஜரி பண்ணப்பட்ட நிலைமையில கிடக்கான். ஹெல்ப்புக்காக கதறான். சடனா எமர்ஜென்சி லைட் போயிருது. பயத்துல அந்த ஒரு பிளாஷ் லைட்டை கீழே போட்டாங்க. மறுபடியும் அந்த பிளாஷ் லைட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த நபர் காணாம போயிட்டான். இவ கூடவே இருந்து இவளுடைய சன்னை காணும். அவனுடைய பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நியூஸ் ஆங்கரா இருக்கக்கூடிய லியூக்க காமிக்கிறாங்க. தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சவன் நேத்து நைட்டு இவனுடைய கேர்ள் ஃபிரெண்டு அணைக்காம விட்டுட்டு போன அந்த ஒரு கேண்டல் அணைக்கிறான். என்ன அவளை காணும் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா அவனை சுத்தி கார்னர்ஸ்ல ஷேடோஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனா அதை அவன் நோட் பண்ணல. டிவி ரிமோட் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேது. போனும் ஒர்க் ஆகல. எலிவேட்டர் சுத்தமாவே ஒர்க் ஆகல. எலிவேட்டர் முன்னாடி க்ளோத்ஸ் எல்லாமே கிடக்கு. அப்பயும் அவன் வந்து எதையுமே நோட்டீஸ் பண்ணல. அவன் பாட்டுக்கு போறான். ரிசப்ஷனுக்கு வந்து பாக்குறான். அங்க காடை காணோம். நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே வெளியில போறான். அந்த நியூஸ் பேப்பர் நேத்துடைய நியூஸ் பேப்பர். நடந்து போனவன் எதையோ மிதிக்கிறான். அது ஒரு ஆளோட ட்ரெஸ். இப்பதான் சுத்தியும் முத்தியும் பாக்குறான். இந்த மொத்த சிட்டியுமே அப்படியே வந்து கைவிடப்பட்ட சிட்டி மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலயும் கார் அப்படியே கிடக்கு. ட்ரெஸ் அப்படியே கிடக்கு. சடனா ஒரு பிளேன் ஒண்ணு அப்படியே மேல இருந்து கீழே விழுகுது. கிராஷ் ஆகுது. இது எவ்வளவு சீரியஸ் அப்படின்னு இப்பதான் புரியுது. வேகமா ஒர்க் பிளேஸுக்கு போறான். ஆன்சரை தேடிட்டு அவனை பின்தொடர்ந்துகிட்டே ஷேடோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. அப்பயும் அவன் நோட்டீஸ் பண்ணல. ரேடியோஸ் எல்லாமே பேட்டரி இல்லாததுனால கம்ப்ளீட் ஆஃப்ல இருக்கு. ஷட்டவுன்ல இருக்கு. ஒரு போட்டோ ஒன்னு பாக்குறான். அது அவனுடைய எக்ஸ் ஒய்ஃபோட போட்டோ. ஏதாவது ஒரு கார் ஒர்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது சடனா ஒருத்தன் அந்த இடத்துல விண்டோல வந்து என்னுடைய லைட்டர் வந்து போச்சு, எனக்கு வந்து லைட்டர் கொடுங்க, நான் ஆபத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பான். ஆனா இந்த லூக் ஹெல்ப் பண்ண மாட்டான். சைக்கிள்ல அவன் தப்பிச்சு போலான்னு சொல்லி பார்ப்பான். அந்த ஷேடோஸ் வந்து இவனை புடிச்சு அப்படியே தூக்கிட்டு போயிருங்க. அதுக்கப்புறமா சப்ளைஸ் எதுவும் இருக்கா, வேற எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறான். இவன் இப்படி சப்ளைஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறத பிரியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு. ஃபைனலா ஒரு ட்ரக் ஒண்ண கண்டுபிடிக்கிறான். அதுல இன்னும் பவர் இருக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய பவர் போதாது, பத்தாது வண்டியை மூவ் பண்றதுக்கு. சப்ளைஸ் எது இருக்கா, கன் இருக்கான்னு சொல்லி பாக்குறான். சடனா நாய் கேக்குது. சோ அந்த இடத்த விட்டு ஓடி போறான். அந்த சத்தம் பக்கத்துல இருக்கக்கூடிய பப்ல இருந்து வந்திருக்கும். இன்னும் அங்க லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. உள்ள போய் பார்க்கும்போது எம்டியா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லா பேட்டரியுமே திருடிக்கிறான். அவனுடைய பழைய வெட்டிங் போட்டோவை பார்த்துக்கிட்டே போகும். ரிங்க பார்த்துக்கிட்டே போகும். ஃபீல் பண்ணிக்கிட்டே குடிக்கிறான். அந்த ஒரு மொமெண்ட்ல அந்த லைட் வந்து அப்படியே ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. வேகமா போறான். ஓடி போனவே ஜெனரேட்டரை கண்டுபிடிக்கிறான் பேஸ்மெண்ட்ல. மறுபடியும் அந்த ஒரு பப்ல பவர் வருது. வந்துட்டு திரும்பி பார்க்கும்போது ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஷார்ட் கன்னை வச்சுக்கிட்டு இவனை மிரட்டுறான். லூக் அவனுடைய கன்னை வந்து கீழே போடுறான். ஆனா இந்த சின்ன பையன் ஜேம்ஸ் வந்து தெரியாதனமா ஒரு தடவை சுட்டுறான். அதனால அவன் கத்துறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி உனக்கு தெரியுதா, உன்னால யாரையுமே கொல்ல முடியாது. அதுக்கப்புறமா அந்த பையன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நான் இவ்வளவு நாளா இந்த இடத்துல யாரையுமே பார்க்கல, சோ நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசலாம், ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லூக் சொல்றான். ஆக்சுவலா இந்த ஒரு பப்போட பார்ட்டெண்டரா இருந்தவங்க தான் இந்த ஜேம்ஸ் பையனோட அம்மா. இவனுக்கு நல்லாவே தெரியும். டிவியில நம்ம ஹீரோவை லூக்க வந்து நல்லாவே பார்த்திருப்பான். இந்த பப்லயேவும் இவங்களால ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. லூக் சொல்றான், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இந்த ஒரு சிட்டியை கடந்து போகலாம் அப்படின்னு. சோ இப்படியே இருந்தா இந்த பப்லயே இருந்தா ஒரு கடத்துல பவர் போய் ஷேடோஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. ஆனா ஜேம்ஸ் என்ன சொல்றானா, நான் என்னுடைய அம்மாக்காக வெயிட் பண்றேன்றான். கடுப்பானவன் கத்துறான். ஒரு நாளும் சன் வந்து ரொம்ப லேட்டா தான் உதயமாகுது, வேகமா போயிருது. சோ டே லைட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த டைம்ல தப்பிச்சு வெளியே போனாதான். இருள் சூழ்ந்துச்சுன்னா இவங்க வந்து கண்டிப்பா மாட்டிப்பாங்க. உன்னுடைய அம்மா கட்டாயம் வர மாட்டாங்க, ஜெனரேட்டர் தீந்து போறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஆகணும் அப்படின்றா இந்த லூக். ஆனா அந்த பையன் வந்து நம்புற மாதிரியே தெரியல, இவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சோ அதனால இந்த லூக் அவனை அப்படியே தனியா விட்டுட்டு போறான். சோ அந்த ஒரு மொமெண்ட்ல ரோஸ்மேரி உள்ள வராங்க. இன்னும் அவங்களுடைய பையனை வந்து தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்க தேடியுமே இவங்களுடைய பையனை கண்டுபிடிக்க முடியல. இவங்க இருக்கிறதுலேயும் கொஞ்சம் கிட்டக்க தான். பால் அப்படின்றவன் ஒரு தெருவுல பக்கத்துல ஒரு ஹெட்லைட் ஒண்ணு வச்சுக்கிட்டு அவனோட முகம் முழுக்க ரத்தமா இருக்கு. தவழ்ந்துகிட்டே பக்கத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்குள்ள போறான். அங்க பவர் இருக்கு. இவங்க ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அன்னைக்கு நைட்டு இந்த ரோஸ்மெரி வெளியில வந்து சிகரெட் குடிக்கிறதுக்காக பிரேக்குக்கு வந்திருப்பாங்க. சடனா லைட் எல்லாமே அப்படியே போயிருக்கும். உள்ள பல பேர் கத்துற சவுண்ட் கேட்டிருக்கும். வித்தியாசமான நாய்ஸ் எல்லாமே கேட்டிருக்கும். சோ அதனால ரொம்ப வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போயிருப்பாங்க. யாரையுமே காணோம். இவளுடைய குழந்தையுமே சேர்த்து காணாம போயிருக்கும். சரி, இங்க எப்படி கரெக்ட்
கரெக்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுடைய ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே இந்த ஒரு பப்புக்கு தான் வந்து குடிக்க வருவாராம். சோ ஒருவேளை என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் இல்லையா என்னுடைய குழந்தையை கூட்டி வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். சடனா வெளியில யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அது அந்த பால் தான். ஃபர்ஸ்ட் இந்த லூக் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரியே தெரியல. ரோஸ்மெரியும் ஜேம்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் போய் ஹெல்ப் பண்ணவே போறான். பிளாஷ் லைட் கையில எடுத்துக்கிட்டு இவன் அப்படியே வந்து கம்ப்ளீட்டா ஷேடோஸ் எல்லாமே பின்தொடருது. பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டான். பாலை பிடிச்சு தூக்குறான். ஆனா இவனுடைய அந்த ஒரு பிளாஷ் லைட் வந்து அமர்ந்து போச்சு. கம்பி மத்தா மாதிரி ஸ்பார்க்லர் ஒண்ணு வச்சிருக்கான். அதை ஆன் பண்ணி விடுறான். அதனுடைய லைட்டை வச்சுக்கிட்டே மறுபடியும் பப்புக்கு ஓடி வந்துடுறாங்க. பால் தாங்களா தூக்கிட்டு வந்திருப்பான். அப்ப அந்த ஷேடோஸ் இருக்கிற பக்கமா இந்த ஜேம்ஸோட அம்மா வந்து கூப்பிடுற மாதிரி தெரியுது. இவன் கதவை திறந்து தன்னுடைய அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷேடோஸ்குள்ள போக தெரிஞ்சான். கரெக்ட் டைமுக்கு ரோஸ்மெரி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இந்த மாதிரி விஸ்பரிங் எல்லாமே அந்த ஷேடோஸ் வந்து போட்டு தன் வசம் ஈர்க்கிறதுக்கான வழியை செய்யுதுங்க. இந்த பாலை போய் தூக்கிட்டு போய் கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருப்பான் இல்லையா, அதுல இவனுக்கு காலில் வேற அடிபட்டுருச்சு. பாலோட தலையில இருக்கக்கூடிய காயத்துக்கு ரோஸ்மெரி மருந்து போடுறாங்க. அவனுக்கு மால்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. இந்த பால் தாங்க ஓப்பனிங் சீன்ல தியேட்டர்ல இருந்திருப்பான்ல, அவன் அப்படியே லைட் போனதுக்கு அப்புறமா இவனை வந்து அன்னோன் பீயிங் ஏதோ ஒண்ணு வந்து அட்டாக் பண்ண மாதிரி தெரியுது. அது எங்கேயோ இவனை வந்து கூட்டிட்டு போயிருக்கு, தூக்கிட்டு போயிருக்கு. ஆனா சடனா லைட் வந்ததுனால இவன் வந்து முழிச்சு பார்க்கும்போது தெருவுல இருந்திருக்கான். யாரு தூக்கிட்டு போனா அப்படின்றத பார்க்க முடியலையான்னு சொல்லி கேட்கும்போது அது கம்ப்ளீட் டார்க்கா இருந்ததுனால மூஞ்சியே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பால் சொல்றான். ஆனா எனக்கு நிறைய விஸ்பர்ஸ் கேட்டுச்சு. ஐ மீன் முணுமுணுக்கிற மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்டுச்சு. இந்த உலகத்திலேயே நாம மட்டும் ஏன் வந்து இப்படி தப்பிக்கணும், நிறைய மக்களை ஏன் வந்து கடவுள் இப்படி கூட்டிட்டு போகணும், ஒருவேளை கடவுள் வந்து நம்மளை மட்டும் சூஸ் பண்ணி இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறாரா அப்படின்ற மாதிரி இந்த ரோஸ்மெரி வந்து கேக்குறாங்க. அப்ப கடுப்பான இந்த லூக் வந்து சொல்றான், ஒருவேளை அப்ப இந்த சின்ன பையனும் தண்டனை செய்யறதுக்கு உரித்தானவனா, தண்டனை அனுபவிக்கிறதுக்கு. இந்த சின்ன பையன் என்னதான் தப்பு செஞ்சான் ஜேம்ஸ், அவன் அவனுடைய அம்மாவை புரிஞ்சு இருக்கணுமா? இவங்க அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது லைட் சடனா வந்து பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த டைம்ல திடீர்னு இவங்களை நோக்கி வந்து ஷேடோஸ் வர மாதிரி தெரியுது லைட் பிளிக்கர் ஆகுறதுனால. சோ வேக வேகமா எல்லா மிஷின்ஸையும் டிஸ்கனெக்ட் பண்றாங்க. அப்படியாச்சும் ஒரே ஒரு லைட் ஒன்னு போட்டு ஜெனரேட்டரோட பவரை வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஜெனரேட்டர் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு டோர் ஒன்னு இருக்கு. இது வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் போல. கடுப்பான இந்த லூக்கு அந்த ஜெனரேட்டரே போட்டு ஏத்து விடுறான். என்னடா உன்னுக்கு உதவாம போச்சு அப்படின்ட்டு பயங்கரமா பிளிக்கர் ஆகுது. ஷேடோஸ் எல்லாமே கிட்ட நெருங்கிச்சு. இப்போ இந்த பால் வந்து ஒரு கதையை சொல்றான். 1587 117 பேர் இங்கிலீஷ் காலனியை சேர்ந்த 117 பேர் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காலனியை வந்து ஒரு ஐலாண்ட்ல போய் தொடங்குறாங்க. சப்ளை ஷிப் வந்ததுக்கு அப்புறமா அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய யாருமே காணாம போயிட்டாங்க. ட்ரேஷே இல்ல. அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை ஒண்ணுதான் இருந்துச்சு, குரோட்டாயான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் இருந்திருக்கு. இதை இவன் வந்து ஓப்பனிங் சீன்ல அந்த புக் ஒன்னு படிச்சிட்டு இருந்திருப்பான்ல, இந்த விஷயம் இவனுக்கு இப்படித்தான் தெரிஞ்சிருக்கும் அந்த புக்கின் மூலமா. அதுக்கு அர்த்தம் வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா பால் என்ன சொல்றானா, அது வந்து இந்த உலகம் வந்து ரீசெட் பண்றதுக்கான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆல்ரெடி வழி தாங்க முடியாம நின்னுகிட்டே தான் பேசியிருப்பான். ஒரு கட்டத்துல முடியாம அப்படியே வந்து மைக்கி போட்டு கீழே விழுந்துடுறான். சோ இவனை தூக்கிக்கிட்டு அந்த புல் டேபிள் ஒன்னு இருக்கும், அதுல கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. லூக்கால முடியல, என்னடா எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது எல்லா பவரும் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லா கேமராவும் போய் செக் பண்ணி பார்த்திருப்பான், டேப் எல்லாத்தையும் பார்த்திருப்பான். எல்லாமே லாஸ்டா டெலிகாஸ்டான அந்த ஒரு நியூஸோட ரிப்போர்ட் மட்டும் தான் இருந்திருக்கும். அந்த ஷோ பண்ணக்கூடிய எல்லாருமே மறைஞ்சு போயிருப்பாங்க. அன்னைக்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் தான் மறைஞ்சு போயிருப்பா. ஒரு மர்மமான ஷேடோ ஒன்னு திடீர்னு உதயமாயிருக்கும் அந்த ஸ்கிரீன்ல. இவங்கள மாதிரியவும் பொழைச்சிருந்த சிக்காகோவை சேர்ந்த ஒரு ரிப்போர்ட்டர் அவர் என்ன சொல்றாருன்னா, இவருடைய பிரதரையும் இதே மாதிரி ஒரு மர்மமான ஷேடோ தான் வந்து தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இவருடைய இன்னொரு இறந்த பிரதர் வந்து இவர் கூட பேசுற மாதிரியான எல்லா மர்மமான விஸ்பரிங் சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இவருடைய தியரி என்னன்னா, டார்க்ல இருக்கக்கூடிய ஷேடோஸ் என்ன பண்ணுதுங்கன்னா, அவங்களுடைய கடந்த காலத்தை வச்சு ட்ரிக் பண்ணி மக்கள் எல்லாரையும் விக்டிம் மாதிரி பண்ணி அந்த ஷேடோஸ்குள்ள புடிச்சு இழுத்துட்டு போயிருதுங்க. சோ வெளிச்சத்தை மட்டும் தான் நம்ப முடியும், லைட்டை மட்டும் தான் நம்ப முடியும். அதுவும் இவங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு வெளிச்சத்தை தான் நம்ப முடியும். தூரத்துல கேட்கக்கூடிய எந்த ஒரு விஸ்பரையும் நம்ப கூடாது. அது மட்டும் இல்லாம யாராச்சும் நமக்கு நெருக்கமான இறந்தவங்க பேசுற மாதிரியான சவுண்ட் எல்லாமே கேட்கும், ஆனா அதை நம்ப கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். பேக் இந்த பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இப்போ ஜெனரேட்டர் ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த ஒரு இடத்தை விட்டு போய் ஆகணும். இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு லைட்டை கண்டிப்பா அந்த ஷேடோஸ் எல்லாமே சூழ்ந்து வரும். கண்டிப்பா எப்படா இந்த லைட் போகும், நாம உள்ள போய் இருக்கிறவங்களை உள்ள இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஷேடோஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி லூக் சொல்றான். ஆனா ரோஸ்மெரி என்ன சொல்றாங்கன்னா, நாம நம்மளுடைய விதியை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை இந்த ஷேடோஸ் வந்து சொர்க்கத்துக்கான வழியா இருக்கலாம். மேபி அந்த வாய்ஸஸ் எல்லாமே நம்மளுடைய லவ்டு ஒன்ஸ் கூட நமக்கு பிடிச்சவங்க கூட மறுபடியும் சேர்றதுக்கான வாய்ப்பா இருக்கலாம், சொர்க்கமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரோஸ்மெரி சொல்றாங்க. என்னால என் சன்னை பிரிச்சு என்னால என் மகனை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்றாங்க. கடுப்பான லூக் கத்துறான். அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு நாம எப்படியாச்சும் தப்பிச்சு போகலாம். பாலுக்கு போற வழியில ஹாஸ்பிட்டல் இருந்தா மருந்து சேகரிக்கலாம், அப்படியே போற வழியில உன்னுடைய பையனையும் தேடுறதுக்கான வழியை பார்க்கலாம், ஜேம்ஸ் உன்னுடைய அம்மாவை தேடலாம் அப்படின்றான். மறுபடியும் அப்பப்ப பிளிக்கர் ஆகுது. அப்ப இந்த லூக் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறான் சர்வைவல். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் முடிவு கிடையாது, இது ஒரு தொடக்கம் மட்டும்தான். சோ எல்லாருமே கிளம்ப தயாரா இருக்காங்க. இந்த லூக்கும் ரோஸ்மெரியும் வெளியில போய் ட்ரக்கை வந்து ரெடி பண்ணுவாங்க. உள்ள இந்த ஜேம்ஸும் பால் இருப்பாங்க. ஏன்னா ஜேம்ஸால அவன் சின்ன பையன், பாலுக்கு ஆல்ரெடி முடியல. போறதுக்கு முன்னாடி லூக் தான் கையில இருக்கக்கூடிய கீச்செயின் ஒண்ணு கொடுத்துட்டு போறான். இது எனக்கு ரொம்ப லக்கி, கண்டிப்பா உனக்கும் லக்கியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போறான். இந்த பக்கமா
பால் என்ன சொல்றானா, ரோஸ்மெரி உன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணை வந்து நான் பார்த்தது இல்ல, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்ல நான் கிடைச்சிருக்கணும் கண்டிப்பா, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றான். ஆனா இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு, நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்றான். அதுக்கப்புறமா லூக்கும் ரோஸ்மெரியும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஜேம்ஸ் பாலை வந்து பாத்துக்கிறான். மாத்தி மாத்தி ரேண்டமான டாபிக் பேசிக்கிறாங்க. ஒரு இடத்துல மயங்கிட்டான். இந்த பால் சொல்றான், என்னால சுத்தமா முடியல, எனக்காக ஒண்ணு பண்ணு, தயவு செஞ்சு லாஸ்டா ஒரு டைம் அந்த பாக்ஸ்ல போய் ஒரு நல்ல மியூசிக் மட்டும் ப்ளே பண்றியா ப்ளீஸ்னு கேக்குறான். லாஸ்ட் விஷ் அப்படின்னு சொல்லி கேட்டதுனாலயோ என்னவோ அந்த சின்ன பையனும் ஜேம்ஸும் போய் அதையே பண்றான். அந்த மியூசிக் அதிகமான பவரை யூஸ் பண்றதுனால பயங்கரமா ஃபிளிக்கர் ஆகுது. அந்த மியூசிக்கை கேட்டதுக்கு அப்புறமா இந்த ஜேம்ஸ்க்கு அப்படியே விஷுவலைஸ் ஆகுது. அவனால அவனுடைய அம்மாவை வந்து பார்ல பார்க்க முடியுது. பார்ல மக்கள் எல்லாருமே இருக்காங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா பால் வழியில வந்து கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போறான். அப்ப திடீர்னு ஒரு சில நிமிடங்களுக்கு லைட் ஆஃப் ஆகுது. பால் வந்து ஜேம்ஸை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனா அவன் ரிப்ளையே பண்ணல. பால் அப்படியே வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். ஜேம்ஸை தேடிட்டு போய் பார்க்கும்போது இந்த சின்ன பையன் ஜேம்ஸோட பொருட்கள் மட்டும் தான் இருக்கு. பேஸ்மெண்ட்டுக்கு போய் தேடுறான். அங்க ஒரு எமர்ஜென்சி டோர் ஒன்னு இருந்துச்சுல, அதை கிராஸ் பண்ணி போறான். ஒரு லாங் காரிடார் இருக்கு, எல்லா இடத்துலயும் பிரேக் லைட். அங்க இன்னொரு டோர் ஒன்னு இருக்கு, அதை திறந்து பார்த்தா அங்க பாதையே இல்ல, அது ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்கு. கடுப்பானவன் திரும்ப கத்திக்கிட்டே பின்னால மறுபடியும் நடந்து போறான். அந்த காரிடார்ல இருக்கக்கூடிய ஒரு லைட்டா அமர ஆரம்பிக்குது. இப்ப அந்த ஜூக் பாக்ஸ்ல இருந்து சாங் வந்து பிளே ஆக ஆரம்பிக்குது. ஒரு ஷேடோ அப்படியே வந்து அந்த காரிடார்ல இருந்து வந்து கம்ப்ளீட்டா பாலை வந்து முழுசா ஆட்கொணருது. இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க, இது எல்லாமே இந்த பாலோட இமேஜினேஷன். இன்னும் டேபிள்ல தான் இருக்கான். இவனால எப்படி நடக்க முடியும், உடம்பு முடியாதோட. ஒரு சில செகண்டுக்கு தான் பவர் போயிருக்கும். அதுக்குள்ள இவனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு இமேஜினேஷன் வந்திருக்கும். ஜேம்ஸ் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு மறுபடியும் வந்து பார்க்கும்போது பாலோட பொருட்கள் மட்டும் தான் இருக்கு. பாலை காணும். அந்த ஷேடோஸ் வந்து தூக்கிட்டு போயிருச்சு. இப்போ வந்து பயங்கரமா வந்து ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. சோ வேக வேகமா பேஸ்மெண்ட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கறான் ஜெனரேட்டர். வெளியில அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேகமா ட்ரக்கை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ரோஸ்மெரியோட ஃபிளாஷ் லைட் வந்து ஆல்ரெடி அமர போற நிலைமையில இருக்கு. வேகமா அந்த ஒரு ட்ரக்கை வந்து பப்புக்கு பக்கமா தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லூக்கோட கால்ல ஆல்ரெடி அடிபட்டு இருக்கும். அவனால முடியல. சோ பிரேக் எடுத்துக்கிறான். இவங்க அப்படி பிரேக் எடுக்கும்போது ரோஸ்மெரி அவளுடைய சன்னை பத்தி சொல்றான். லூக் அவனுடைய எக்ஸ் ஒய்ஃபை பத்தி சொல்றான். அவ வந்து சிகாகோல இருக்கா. என்னதான் அவ வந்து எனக்கு எக்ஸ் ஒய்ஃபா இருந்தாலும் எனக்கு வந்து அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. அவ கூட இருக்கணும், எனக்கு அவ கூட வாழணும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. அதே மாதிரி அவளுக்குலாம் இருக்கிறதுக்கான பாசிபிளே இல்ல. அவன் என்ன பார்க்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணா அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது லூக்கோட ஃபிளாஷ் லைட் வந்து கம்ப்ளீட்டா இவங்களுடைய லைட் எல்லாமே போச்சு. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லைட் ஒண்ணு வருது. அது அந்த பிரியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை ஒண்ணு இருந்துச்சுல முன்னாடி சீன்ல, அந்த குழந்தை தான் ஃபிளாஷ் லைட் எடுத்துட்டு வந்திருக்கு. அந்த பிரியானா பொண்ணு வந்து அப்படியே வந்து பின்னால நடந்து போயிட்டே இருக்கா. அவளை அந்த ஷேடோஸ் வந்து நெருங்கிட்டு இருக்கு. இதை பார்த்த லூக் வேகமா போய் அவளை காப்பாத்தலான்னு போறான். ஆனா இவனுடைய கால்ல ஆல்ரெடி அடிபட்டு இருக்கு. போனவனால முடியல, கீழே விழுந்துட்டான். இவன ஷேடோஸ் எல்லாமே நெருங்குது. சடனா அந்த இடத்துல இந்த ட்ரக்கோட லைட் ஆன் பண்ண உடனே நல்ல வேலையா லூக் தப்பிக்கிறான். காரோட ஹெட்லைட் ஆனதுனால லூக் எப்படியோ தப்பிச்சுட்டான். ஷேடோஸ் எல்லாமே பின்வாங்கிறது போயிருச்சு. அப்படியே 1-2 செகண்டுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ட்ரக்கோட லைட் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிக்குது. அங்க புகை மண்டலங்களுக்கு நடுவுல ரொம்ப வியர்டா இருக்கக்கூடிய ஷேடோஸ் எல்லாமே நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ரெடியா இருக்குங்க, எப்ப லைட் போகும் இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. மத்த கார்ல இருந்து பகுதி பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டார்ச் மாதிரி ஒன்னு பில்ட் பண்றான். சடனா இந்த ரோஸ்மெரி ட்ரக்கோட லைட்டை வந்து அமர்த்திட்டு அதுவா அமர்ந்திருக்கும். ஒரு கடத்துல கையில இருக்கக்கூடிய டார்ச்சை யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப வேகமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து போறாங்க. டோர் லாக் ஆயிருக்கு. லாக்க ஷூட் பண்ணி ஓபன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் உள்ள போறாங்க. அங்க சில தீப்பெட்டி இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபயரை கிரியேட் பண்றாங்க. இப்பதான் தீப்பந்தமே இருக்கு, இவங்களால வெளியில போக முடியும். ஆனா ரோஸ்மெரி ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போய் ஆல்கஹால் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க. ஏன்னா அந்த தீப்பந்தத்துக்கு ஒரு எரிபொருள் வேணும் இல்லையா. அப்ப அந்த டைம்ல இந்த ரோஸ்மெரிக்கு ஏதோ ஒரு குழந்தை வந்து அப்படியே அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. விண்டோ பக்கத்துல இருக்கக்கூடிய லைட்டை பாக்குறா. அந்த நாய்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. அங்க ஒரு குழந்தை ஒண்ணு தனியா இருக்கு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அடியில. வேகமா ஓடுறா. கிட்ட பாக்கி பார்க்கும்போது அங்க குழந்தை எதுவுமே இல்ல. இது அந்த ஷேடோஸோட ட்ரிக். ரோஸ்மெரியோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு லூக்கு வேகமா ஓடுறான். கிட்ட போய் பார்க்கும்போது அந்த ரோஸ்மெரி வந்து கம்ப்ளீட்டா அப்படியே வந்து மறைஞ்சு போறா. இப்ப அந்த ஷேடோ மாதிரியவும் ரோஸ்மெரி மாறிட்டா. அது மட்டும் இல்லாம அது அப்படியே வந்து இவங்கிட்ட முணுமுணுக்க ஆரம்பிக்குது. இவனையும் உள்ள இழுக்க ட்ரை பண்ணுது. இப்ப தனியா இந்த ஒரு ட்ரக்கை வந்து தள்ளிட்டு இருக்கான். கடைசியா அந்த ஒரு பேஸ்மெண்ட் கட்டியும் வந்துட்டான். எப்படியே உள்ள வந்துட்டான். உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஜேம்ஸும் லூக்கும் 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரோஸ்மெரி காணாம போயிட்டாங்க, அவங்களும் தொலைஞ்சிட்டாங்க அப்படின்றத விஷயத்தை கேட்ட ஜேம்ஸால தாங்க முடியல. கண்டிப்பா நம்ம சர்வே ஆகுவோம் அப்படின்னு சொல்லி லூக் சொல்றான். இந்த 2 பேருமே ட்ரக்குக்கு இந்த ஒரு ஜெனரேட்டரை வந்து கனெக்ட் பண்றாங்க. ஜேம்ஸ் அந்த ஒரு வண்டிக்குள்ள இருந்து ட்ரக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவன் உள்ள போய் கனெக்ஷன் பண்ணிட்டு ஃபைனலா அந்த ஒரு வெஹிக்கிளும் வந்து ஒர்க் ஆகுது. ஆன் ஆகுது. இவங்க பிளான் ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது 1-2 செகண்ட் மட்டும் தான் தாங்குது. அதனால வண்டியை ஆன் பண்ற அளவுக்கு ஜெனரேட்டரால பவர் தர முடியல. இப்போ இந்த பப் முழுக்க பவரே இல்ல. ஷேடோஸ் எல்லாமே லூக்கு துரத்த ஆரம்பிக்குது. வேகமா ஓடி வந்து ட்ரக்குக்குள்ள ஏறிக்கிறான். ட்ரக் எடுத்துக்கிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ பின்னால இருக்கக்கூடிய அப்படியே வேகமா ஓட்டி வந்திருப்பான். சப்ளைஸ் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. ஓபன் ஆயிருச்சு. இப்படியே போனா எல்லா சப்ளைஸும் விழுந்துரும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சேவ் பண்ண எல்லா சப்ளையும் வேஸ்டா போகும். சோ வண்டியை நிப்பாட்டிட்டு கேஸ் பெடலை மட்டும் காலை வச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே இறங்கி அதை போய் பார்க்க போறான். அந்த ஒரு மொமெண்ட்ல இந்த ஜேம்ஸோட கண்களுக்கு சர்ச் பக்கத்துல இருந்து லைட் தெரியுது. லூக் எவ்வளவோ சொல்லி பார்க்கறான் அந்த பக்கம் போகாத போகாதன்னு. ஆனா ஜேம்ஸ் கேட்க மாட்டான். அவன் அதை நோக்கி போயிட்டே இருக்கான். ஒரு இடத்துல முடியாம லூக் வந்து சரி ட்ரக்கையாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்
ட்ரக் எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அப்படி இவன் சிகாகோக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து குரோட்டான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு. இந்த பக்கமா ஜேம்ஸ் தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த சர்ச்சுக்குள்ள தான் போயிருக்கான். கம்ப்ளீட்டா இப்போ ஷேடோஸ் எல்லாமே சூழ ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு நடுவுல கேண்டில்ஸ் எல்லாமே ஏற்றப்பட்டிருக்கு. அங்க ஒரு ஷேடோ வந்து இவனுடைய அம்மாவோட வாய்ஸ்ல இருந்துகிட்டு அது அப்படியே ஜேம்ஸோட பேரை சொல்லி கூப்பிடுது. பின்னால இருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு ஷேடோ ஜேம்ஸை கிட்டத்தட்ட அட்டாக் பண்ணிருச்சு. அந்த டைம்ல லூக் வண்டி எடுத்துக்கிட்டு இந்த சர்ச்சையை உடைச்சு போட்டுக்கிட்டு உள்ள வந்துருவான். ட்ரக்கோட லைட்னால எப்படியோ ஜேம்ஸ் தப்பிக்கிறான். தயவு செஞ்சு ட்ரக்குக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்ப்போம். ஆனா ஜேம்ஸ் வர மாட்டான். நான் என்னுடைய அம்மாவை கண்டுபிடிச்சேன். அங்க போய் அம்மா இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கும்போது அங்க அம்மாவும் இல்ல ஒன்னும் இல்ல, வெறும் துணி மட்டும் தான். இதை தாண்டா நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி லூக் வந்து சொல்றான். லூக் இறங்கி போய் இவனை கம்ஃபர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பான். ஆனா திடீர்னு இந்த ட்ரக்கோட பவர் போய் ட்ரக்கோட லைட் அமர்ந்து போக இந்த லூக் ஷேடோ ஷாலை எடுத்து செல்லப்படுறான். லூக்கும் அழிஞ்சு போறான். அப்படியே அவனுடைய ரிங்கும் கீழே விழுந்துருச்சு. இப்ப கம்ப்ளீட் ஷேடோஸ் எல்லாமே இந்த சர்ச்சை தான் கவர் பண்ண ஆரம்பிக்குது. கேண்டில்ஸ்க்கு மத்தியில உட்காந்துக்கிறான் ஜேம்ஸ். ஒரு கேண்டில் அப்படியே அமர ஆரம்பிக்குது. முழுசா இருள் சூழ ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில அந்த சூரியன் மறுபடியும் உதிக்குது. ஆச்சரியம் என்னன்னா ஜேம்ஸ் வந்து உயிரோட தான் இருக்கான். சர்ச்சில் முடிச்சு பாக்குறான். இவனை காப்பாத்துனது ஒரே ஒரு கேண்டில் தான். அந்த இடத்துக்கு இந்த பிரியானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பொண்ணு வரா. டே அது என்னோட பெட்டுடா, நீ என்னடா நைட்டு முழுக்க அங்க பட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த பிரியானா சொல்லுது. சரின்ட்டு ஜேம்ஸ் அந்த இடத்த விட்டு போக போறான். அப்ப இந்த பிரியானா சொல்லுது, நீயும் என் கூடயே தங்கிக்கோ அப்படின்னு. நீ எப்படி இவ்வளவு நாளா இந்த இடத்துல தனியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த குழந்தை கிட்ட சோலார் பவர் பிளாஷ் லைட் ஒண்ணு இருக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நாளா தப்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பேருமே வெளியில வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆப்பிள்ஸ் எல்லாமே வந்து கொட்டி கிடக்கு. அத ஒரு குதிரை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த ஒரு சிட்டியை விட்டு கடந்து போகலாம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு பேருமே அந்த குதிரையை யூஸ் பண்ணிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வருது. ஷேடோஸ் எல்லாமே சூழ ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஷேடோஸோட வாய்ஸ்ல இருந்து லூக்கு, பால், ரோஸ்மெரி அப்படின்னு சொல்லி இவங்களோட வாய்ஸ்ல இருந்து இந்த ரெண்டு பேரையுமே அப்படியே வந்து கூப்பிட ஆரம்பிக்குது. ஆனா இந்த ரெண்டு பேருமே மசீர மாதிரி தெரியல. இந்த பிரியானாவோட அந்த ஒரு பிளாஷ் லைட் யூஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இவங்களுடைய ஃபியூச்சர் வந்து நிரந்தரமானது கிடையாது. எப்ப வேணாலும் தப்பு நடக்கலாம், எப்ப வேணாலும் அழிஞ்சு போகலாம். சோ இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். என்னோட சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் பிலிம்ஸையும் உண்மை கதைகளையும் நீங்க வந்து அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்.